சொல்லி நான் பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரங்களை தட்டி நான் பாடிடுவேன் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தி எல்லாரும் ஒரு மனதோடு கூட தேவனுடைய நாமத்தை ஆர்ப்பரித்து யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் என்று சொல்லி கரங்களை தட்டி உற்சாகமே நான் பாடலாம். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரந்தட்டி பாடிடுவேன். ஆமென். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன். என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரந்தட்டி பாடிடுவேன். Shalom, Yehovah Shammah, Yehovah Ruah, Yehovah Rapha, Yehovah Shalom, Yehovah Shammah,
யெகோவா 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 தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரந்தட்டி பாடிடுவே. எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகம் எல்லாம் தீர்த்தீரையா. ஆமென் ஆமென். எல்ரோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரை கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. ஆமென். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவே. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபனேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. ஆமென். எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க. எபனேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. ஆமென். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. யெகோவா தேவனுக்கு ஆயிரம் நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரந்தட்டி பாடிடுவே. எலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தேவன் நீங்க, இன்றும் என்றும் பாடுவேங்க. ஆமென். எலோகிமும் நீங்க தாங்க, எங்கும் உள்ள தேவனாக எந்த நாளும் பாடுவேங்க. இம்மானுவேல் நீங்க தாங்க, மண்ணில் வந்த தெய்வம் நீங்க, இன்றும் என்றும் பாடுவேங்க. ஆமென். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூபா, யெகோவா ரப்பா. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் ஆயிரம், கரம் தட்டி பாடிடுவே. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே தேவன் நம்மை பலப்படுத்தி அந்த நித்திய தேவனை துதிக்கும்படியாக, அவருக்கு நன்றி சொல்லும்படியாக தேவன் நம்மை வழி நடத்தியதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கரங்களை தட்டி ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். வானத்திலும் பூமியிலும்
உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். ஆமென். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். ஆமென். உமக்கொப்பானவர் யார்? ஆமென். உமக்கொப்பானவர் யார்? ஆமென். உமக்கொப்பானவர் யார்? ஆமென். உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவார் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. ஆமென். தூதர்கள் உண்ணும் உணவார் உந்தன் ஜனங்களை போஷித்தீரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? ஆமென். உமக்கொப்பானவர் யார்? ஆமென். உமக்கொப்பானவர் யார்? ஆமென். உமக்கொப்பானவர் யார்? ஆமென். உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை தாகம் தீர்த்தீர். ஆமென். கன்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தீர். உந்தன் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உந்தன் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. ஆமென். உமக்கொப்பானவர் யார்? ஆமென். உமக்கொப்பானவர் யார்? ஆமென். உமக்கொப்பானவர் யார்? ஆமென். உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? அப்படி நாம் இருந்த வண்ணமாக ஒரு
கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஏசப்பா உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மாதத்திலும் கூட கர்த்தாவே இந்த புதிய நாளை காணும்படியாக நீர் கிருபை செய்ததற்காக நன்றி. நீர் எங்கள் மீது பாராட்டின கிருபைகளுக்காகவும் இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே உம்முடைய வார்த்தை ஆண்டவரே நாங்கள் கேட்டு அதன்படி நடக்கிறவர்களாய் அப்பா நீர் எங்களை பலப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம்ப்பா. எல்லாவற்றையும் நீங்கள் தாமே பொறுப்படுத்திக் கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். ஒரு வேத பகுதியை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். 2 கொரிந்தியர் 1:20. ஆமென். 2 கொரிந்தியர் 1:20. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. இந்த மாதத்திலும் கூட தேவன் நம்மோடு கூட பேச இருக்கிறதான காரியம் இந்த வசனம்தான். தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீது தரித்து நில்லுங்கள். தேவனுடைய வாக்குத்தத்தத்தின் மீது தரித்து நில்லுங்கள். பொதுவாகவே நம்ம எல்லாருக்கும் வாக்குத்தத்தம் அப்படின்னாலே நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, அந்த புதிய மாதம் பிறந்த உடனே ஒரு வசனம், அந்த நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் இல்லை அப்படின்னா உன்னை மேன்மையாக வைப்பேன், இப்படி ஏதாச்சும் ஒரு வார்த்தை வராதா? இன்றைக்கி என்ன வார்த்தை வரும்? இப்படி தான் என்ன செய்கிறது, ஒவ்வொரு மாதம் வர்றது, இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை அந்த புதிய வருட ஆராதனையில் இப்படி தான் நம்ம என்ன செய்கிறோம், வாக்குத்தத்தம் சொல்லி எதையோ ஒன்று நாம மனதுக்குள்ளே நினைத்து கொண்டு இப்படித்தான் வாக்குத்தத்தம் இருக்க வேண்டும் என்று இது காலாகாலமாக கிறிஸ்தவ வட்டாரத்துக்குள்ளே இருக்கிறதான ஒரு காரியமாக இருக்கிறது. இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு தருகிறதான இந்த வாக்குத்தத்தமானது இது வாழ்நாள் முழுவதுக்குமானது. ஏதோ இந்த அக்டோபர் மாதத்துக்கான வாக்குத்தத்தம் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் இந்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் தான் என்ன அப்படின்னா, தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. இதை நல்ல ஆழமாக மனதில் வைத்துக்கோங்க. இந்த வசனத்தின்படி தான் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார், ஒவ்வொரு நாளும் நம்மை வழிநடத்தி செல்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் நாம் வாழ்கிறதான இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும், இந்த உலகம் எப்படிப்பட்டது என்றால் உடைந்து போன வாக்குகளை கொண்டதான உலகம். உடைந்து போன வாக்குகள் அல்லது தகர்ந்து போன வாக்குகள், மனிதர்கள் சொன்ன வார்த்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா உடைந்து போனதாக இருக்கும். எதுவுமே கட்டப்படக்கூடியதாகவோ இல்லை மனிதனுக்கு தொடர்ச்சியாக அந்த வார்த்தைகள் வாழ்நாளெல்லாம் கூட வருமா என்றால் வரவே வராது. அப்படிப்பட்ட உலகத்தில் தான் நம்முடைய தேவனானவர் நமக்கு எண்ணிலடங்கா வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். இன்னும் சரியாக சொல்ல போகும் என்றால், இந்த முழு வேதாகமத்தை எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் 36,000 வசனங்கள் உள்ளது அப்படி என்று ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. அந்த 36,000 வசனங்களில் 35,000 வாக்குத்தத்தங்கள் மாத்திரமே. இதை விட நமக்கு என்ன இருக்க முடியும்? அப்புறம் எப்படி நம்ம ஒவ்வொரு மாதமும் எனக்கு இந்த ஒரு வார்த்தை எனக்கு வேணும், இந்த வசனம் வேண்டும் என்று எப்படி நாம் நினைக்கிறோம் என்று தெரியவில்லை. 365 நாட்களுக்கும் அந்த 35,000 வாக்குத்தத்த வசனங்களை எடுத்துக்கோங்க. அதை 365 வகுத்து பாருங்கள். ஒவ்வொரு நாளைக்கு எத்தனை வசனங்கள், எத்தனை வாக்குத்தத்தங்கள். எனவே நம்முடைய மனதிலேருந்து நம்ம எடுத்து போடுவோம். ஏதோ ஒரு மாதத்திலோ இல்லை ஏதோ ஒரு வசனம் தான், இதுதான் எனக்கு வாக்குத்தத்தம், இன்னைக்கு உனக்கு என்ன வாக்குத்தத்தம் வந்தது, உங்களுடைய ஆலயத்தில் என்ன வாக்குத்தத்தம் வந்தது என்று கேட்பதை விட்டுவிட்டு 35,000 வாக்குத்தத்தங்களும் நமக்காகவே ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், இந்த வேதாகமத்தில் கொடுத்திருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த பழைய ஏற்பாட்டிலலாம் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லா இடத்துலையும் இந்த வாக்குத்தத்தங்கள் பொதுவாக பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது தேவன் உரைத்ததாவது அல்லது தேவன் சொன்னதாவது அல்லது தேவன் சொல்கிறது, இப்படி சொல்லுகிறது அப்படின்னு அவர் பேசினதாகவே எல்லா காரியமும் இருக்கிறத பார்க்கிறோம். அப்போ அவர் சொன்னவைகள் தான் வாக்குத்தத்தங்களாக நமக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், நம்முடைய வாழ்க்கையில் தந்திருக்கிறதாக பார்க்கிறோம். அவருடைய வாயிலிருந்து ஒரு வார்த்தை புறப்பட்டது என்றால் அது அப்படியே நிறைவேறும், அது அப்படியே ஆகும். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் அவருடைய வார்த்தைகள் ஒரு நாள் என்ன செய்யாது, ஒழிந்து போகாது. இப்படியாக நம்ம என்ன செய்ய வேண்டும், தேவனுடைய வார்த்தைகளை ஆழமாக விசுவாசிக்க வேண்டும், நாம் அதை நம்ப வேண்டும். அப்போ தேவனுடைய வாக்குத்தத்தம் என்பது அவருடைய பிள்ளைகளுக்காக தேவன் கொடுத்ததான உறுதி, அஷ்யூரன்ஸ். இன்னைக்கு யாராலுமே ஒரு மனுஷனுக்கு உறுதி கொடுக்க முடியாது, தேவன் மாத்திரமே என்ன செய்ய முடியும், உறுதி கொடுக்க முடியும். அதுதான் அந்த வாக்குத்தத்தங்கள். அப்படிப்பட்ட அந்த வாக்குத்தத்தங்களை நாம் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசித்து அவர் அந்த வசனத்தின்படியாக
எனக்கு கிரியை செய்ய வேண்டும் என்று நாம் காத்திருக்க வேண்டும். இதுதான் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறதான காரியமாக இருக்கிறது. அப்போ அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நாம் விசுவாசிப்பதற்காகவே கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ நம்மை நாமே கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கலாமே, எத்தனை வாக்குத்தத்த வசனங்களை நாம் உண்மையாகவே வாழ்க்கையில் விசுவாசித்திருக்கிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் எத்தனை வசனங்கள் நமக்குள்ளே கிரியை செய்திருக்கிறது, எத்தனை வசனங்கள் விசுவாசித்து அதன் அடிப்படையில் நம்ம செயல்படுகிறோம் என்பதை நம்ம என்ன செய்வோம், இன்னைக்கு இந்த நாளில் நம்ம ஆராய்ந்து பார்ப்போம். அப்போ இந்த அவருடைய வார்த்தைகள் எல்லாம் நம்ம அப்போ பார்த்தோம். அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே அப்படின்னா அது முற்றிலும் உறுதியானது. அதில் எந்த மாற்றமும் கிடைக்காது. அவர் சொன்னது ஆம் தான், ஆமேன் அப்படியே ஆக கடவுது. அப்போ அப்படிப்பட்ட அந்த வாக்கு தத்தங்கள் நாம் எப்படியாக அந்த வாக்கு தத்தங்களை எடுத்துக்கொள்கிறோம். இவ்வளோ நாள் நம்ம எப்படியோ எடுத்திருப்போம், என்னென்னமோ நினைத்திருப்போம். ஆனால் இன்றைக்கு இந்த வேளையில் ஆண்டவர் நமக்கு சொல்கிறார், அவருடைய வாக்கு தத்தங்கள் என்ன அர்த்தத்தோடு என்ன காரியத்தோடு வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதோ அதை அப்படியே எடுத்துக்கொள்ளுங்கள். தயவு செய்து என்ன செய்ய வேண்டாம், அர்த்தங்களை மாற்ற வேண்டாம். அவர் என்ன கான்டெக்ஸ்டில் என்ன காரியத்துக்காக அந்த விஷயத்தை சொன்னாரோ அதை ஒருபோதும் நான் மாற்றி விட வேண்டாம். நான் மிக சுருக்கமாக சொல்லி முடித்து விடுகிறேன். ஒரு உதாரணத்துக்கு ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான வசனம் எபிரேயர் 13வது அதிகாரம் 5வது வசனத்தை சொல்லியிருக்கு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த வசனம் தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. இது அவ்வளோ பாப்புலரான வசனம். நம்ம எல்லாருமே அந்த வசனத்தை மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் அந்த வசனத்தை ஆண்டவர் எந்த கான்டெக்ஸ்டில் எந்த காரியத்துக்காக சொன்னார், எது நிமித்தமாக அந்த வசனத்தை வாக்குத்தத்தமாக நமக்கு கொடுத்தார் என்பதை ஒரு நாள் நம்ம சிந்தித்து பார்த்ததில்லை. நம்ம கொஞ்சம் அதுக்கு முந்தின வசனத்தை பாருங்களேன். அதில் சொல்லப்பட்டிருக்க அந்த முந்தின வசனத்தை வாசிங்க. இல்லை, எபிரேயர் 13:5 அந்த அதுக்கு முன்னாடி உள்ளது. ஆமேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை சொன்னால் அந்த வசனத்தை கேட்டோடனே நம்ம எல்லாரும் சொல்லுவோம், எவ்வளோ ஆறுதலாக இருக்குது தெரியுமா, எவ்வளோ தேற்றமாக இருக்குது, அந்த வசனத்தை படிக்கும் போதே அவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு அந்த வசனத்தை சொல்லுகிற நம்ம அந்த வசனத்துக்கு முன்னால் இருக்கிற விஷயத்தை நம்ம ஒரு நாள் என்ன செய்வதில்லை, பார்ப்பதில்லை. தேவன் எப்பொழுதுமே நம்ம எப்படி இருக்க விரும்புகிறார்னா, நம்ம நல்ல ஒரு ஃப்ரீயாக, டென்ஷன் இல்லாமல், ஸ்ட்ரெஸ் இல்லாமல், எந்தவித மனச்சுமையும் இல்லாமல், பாரம் இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். அதனால நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ரீயாக, மனசில் எந்த சஞ்சலமும் இல்லாமல், எதை குறித்தும் கவலைப்படாமல் இருக்கக்கூடிய ஒரு காரியத்தை தான் முன்னால் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருந்து, உனக்கு இருக்கிறத நீ போதும் நினச்சிக்கோ, திருப்தியாக நினச்சிக்கோ, உன்னுடைய எல்லா சூழ்நிலைகளும் நான் தான் உன் கூட இருக்க போகிறேன் அப்படிங்கிறதான், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ அந்த முந்தின பகுதியை நம்ம எடுத்துக்கொள்வோம் என்றால் இந்த வாக்குத்தத்த வசனம் ஆமென்றும் ஆமேன் என்றும் அது அப்படியே இருக்கிறது என்று நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம அதை அங்கீகரிக்க வேண்டும். நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்திக்கிறவர் அவர் மாத்திரம்தான். நம்ம இதை மறந்துவிட்டு என்ன செய்து விடுவோம், நம்ம பல காரியங்களை செய்வதனாலே எனக்கு பலவிதமான பிரச்சனைகளை நாம் சிக்கி இருக்கிறதை பார்க்கிறோம். இரண்டாவதாக பார்த்தோன்னா, இந்த ஆமேன் என்றும் இருக்கிறதான அவருடைய வாக்கு தத்தத்தை நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் எல்லா வாக்கு தத்தங்களையும் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். இன்னைக்கு நம்முடைய பழக்கம் என்ன தெரியுமா, இன்னைக்கு இங்கே இருக்கிற எல்லாரையுமே கேளுங்களேன், உங்களுக்கு பிடிச்ச வசனம் என்ன அப்படின்னா ஆளுக்கு ஒரு 5 வசனம் இல்லை 10 வசனமோ 100 வசனம் கூட சொல்லுவீங்க. ஏன்னா அது உங்களுக்கு பிடித்தமாக இருக்கும், அதை மட்டும்தான் கடைசி வரைக்கும் வச்சுட்டே இருப்பீங்க. அப்படி இல்லாதபடி அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் என்ன செய்யுங்கள், அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். நமக்கு பிடித்தமானவைகள் மட்டும் அல்ல. இந்த வசனத்தில் இது எனக்கு பிடிச்ச வசனம், உலகத்தில் சொல்லுவாங்க இது இவர் சொன்ன பொன்மொழி, அவர் சொன்னது, அப்படி அவங்களுக்கு பிடிச்ச தலைவர்கள்னு எடுத்துக்குவாங்க. இது அப்படிப்பட்ட காரியம் அல்ல. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்தவைகள் எல்லாம் நமக்கு நன்மையும் ஜீவனும் தரும்படியான காரியங்கள். அதை அப்படியே நாம் என்ன செய்ய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு வசனத்தை, இதுக்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிவிடுகிறேன். இன்னைக்கு நம்ம எப்படி நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைங்கிறது எவ்வளோ ஒரு பாப்புலராக இருக்கோ அந்த அளவுக்கு நான் சொல்ல போகிற வசனம் யாருக்குமே தெரியும். ஆனால் அதை நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். அது என்ன வசனம்னா, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. யார் வீட்லையாவது நம்ம அந்த மாதிரி வசன போர்டு போட்டிருப்போமா, இல்லை வசன அட்டை வச்சுருப்போமா, அதை படித்தா கூட வேகமாக படிச்சுட்டு வேகமாக போயிடுவோம். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், அதுவும் வாக்குத்தத்த வசனம் தான். என்ன வாக்குத்தத்த வசனம், சும்மா ஆண்டவர் நம்மளை பயமுறுத்துவதற்காக அப்படி சொல்லியிருக்கிறாரா? இல்லை. அங்கே தேவன் என்ன செய்கிறார்னா, நமக்கு ஒரு பயங்கரமான ஒரு நம்பிக்கையை கொடுக்குறார், ஒரு பிரகாசமான வெளிச்சத்தை அந்த இடத்துல கொடுக்குறார். அங்கே என்ன ஆண்டவர் சொல்கிறார்னா, நான் உலகத்தை திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். அதை நம்ம யாருமே பார்க்கறது இல்லை.
அப்போ தேவன் தான் என்ன செய்கிறார்? எல்லாவற்றையும் நமக்கு பலன் கொடுக்கிறார். பிரச்சனைகளையும் சோதனைகளையும் தாண்டி வருவதற்கு, கடந்து வருவதற்கான பலனை கொடுக்கிறவர் அவர். அப்போ நம்முடைய உள்ளத்தில் வர வேண்டிய காரியம், உபத்திரம் உண்டு, அதை யாராலும் தவிர்க்க முடியாது. ஆனால் திடன் கொள்ளுங்கள், பயப்படாதுன்னு சொல்லியிருக்கிறார். உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், அந்த வாக்குத்தத்தத்தை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி நாம் என்ன செய்ய வேண்டும்? அதை அப்படியே நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக தேவன் ஏன் நமக்கு இந்த வாக்குத்தத்த வசனத்தை கொடுத்து அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் என்றால், அதோடைய ஒரே நோக்கம் என்னவென்றால், அந்த வாக்குத்தத்த வசனங்களின் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். அவருடைய வாக்குத்தத்தங்கள் மூலமாக அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும். என்ன அவருடைய நாமம் மகிமைப்பட வேண்டும்? இந்த ஒரு வசனத்தை நம்ம விசுவாசிக்கிறோம், ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நம்ம விசுவாசிக்கிறோம் என்றால், அந்த வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? கனம் பண்ண வேண்டும். ஏன்னா அந்த வசனத்தில் தேவனுடைய நாமம் அங்கே இருக்கிறது, அவருக்கான கனம் இருக்கிறது, எல்லாமே அந்த வசனத்தில் இருக்கிறது. அப்போ நம்ம வசனத்துக்காக காத்திருக்கவோ இல்லை அதை விசுவாசிக்காமல் பொறுமையாக இருக்காமல் நம்ம ஏதாவது காரியங்களை செய்யும் பொழுது அந்த வசனத்துக்கு எதிரான கிரியைகளை நாம் செய்வோம் என்றால் தேவனுடைய நாமம் தூஷிக்கப்படுகிறது. நிறைய நேரம் நிறைய வசனத்தை விசுவாசிப்போம், சில வசனம் நமக்கு பிடிக்காது, வேண்டான்னு தூக்கி போட்டுருவோம். ஆனால் ஒவ்வொரு வசனத்தையும் நினைத்து கொள்ளுங்கள், அவை எல்லாவற்றிலும் தேவனுக்கான கனமும் மகிமையும் அந்த வசனத்தில் இருக்குது. அந்த வாக்குத்தத்த வசனம் நிறைவேறும் பொழுது அது எவ்வளவாய் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அதை நம்ம கொஞ்சம் யோசித்தோம் என்றால் ஆண்டவருடைய வசனத்துக்காக நம்ம என்ன செய்வோம்? பொறுமையாக காத்திருப்போம். ஆண்டவருடைய உம்முடைய வசனத்தின்படி என்னுடைய வாழ்க்கையில் கிரியை செய்யுங்கப்பா, அதை நம்புறேன், நீங்க சொன்னவைகள் எல்லாம் உறுதிப்படும், அவை எல்லாம் ஆமேன் என்றும் இருக்கிறது என்று நாம் விசுவாசித்தோம் என்றால் அவருடைய நாமத்திற்கு மகிமை மாத்திரமே என்ன செய்வோம்? நம்ம கொண்டு வருகிறவர்களாக இருப்போம். அடுத்தபடியாக ஆண்டவர் நமக்கு இந்த வாக்குத்தத்த வசனத்தை கொடுக்கும்போது அடுத்து ஒரு காரியத்தை சொல்கிறார். அவர் சொன்ன வாக்குத்தத்த வசனங்களை, நிறைய வாக்குத்தத்த வசனங்களை பார்த்தீங்கன்னா எல்லாமே கண்டிஷனலாக இருக்கும், அதாவது நிபந்தனைக்கு உட்பட்டது, நிபந்தனைகள் அதில் இருக்கும். அவர் ஏதோ போகிற போக்கில் இப்படி இந்த நீ 5 வசனம் வச்சுக்கோ, உனக்கு இந்த 10 வசனம் அப்படின்னு அள்ளி போட்டு போறவர்ல, அவர் சொல்லுகிற எல்லா வசனங்களையும் பார்த்தீங்கன்னா நிபந்தனைகளே ஆண்டவர் வச்சிருப்பார். நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியும். அதில் ஒரே ஒரு காரியத்தை மட்டும் சொல்றேன், இதுவும் நமக்கு எல்லாருக்கும் பிரபலமான வசனம் தான். சங்கீதம் 37:4 வாசிக்கலாம். சங்கீதம் 37:4. ஆமேன். இப்போ இந்த வசனத்தில் உங்களுக்கு பிடிச்சதை சொல்லுங்கள். இந்த வசனத்தில் எந்த பகுதி பிடிக்கும் எல்லாருக்கும்? உன் இருதயத்தின் வேண்டுதல்களை அவர் அருள் செய்ய. ஏன்னா காலகாலமாக நம்ம அப்படியே பழகி வந்துட்டோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இருதயத்தின் வேண்டுதல்கள் ஆண்டவர் நிறைவேற்ற வேண்டும் என்றால் கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியார். நம்ம உண்மையாக மனசை தொட்டு சொல்லுவோம், எத்தனை நாள் நம்ம ஆண்டவரத்தில் மனமகிழ்ச்சியாக இருந்தோம், எத்தனை தடவை முறுமுறுத்திருப்போம்ல, ஆண்டவரை குற்றம் சொல்லியிருப்போம், குறை சொல்லியிருப்போம், அவிசுவாசமாக இருந்திருப்போம். என்னைக்கு நம்ம ஆண்டவர்கிட்ட மனமகிழ்ச்சியாக இருக்கிறோமோ அன்றைக்கு தான் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்முடைய இருதயத்தின் காரியங்களை ஆண்டவர் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார் என்று சொல்கிறார். அப்போ வாக்குத்தத்த வசனங்களை விசுவாசிக்கும் பொழுது, அதை பெற்றுக்கொள்ளும் பொழுது, நான் சொன்னது போல ஏதோ ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை மட்டும் பிடித்துக்கொள்வேன், குறிப்பிட்ட வசனத்தை மட்டும் பிடித்துக்கொள்வேன். காலாகாலமாக நீங்கள் எந்த ஒரு பிரசங்கத்தையும் பாருங்கள், எந்த ஒரு வாக்குத்தத்த செய்தின்னு சொல்லி எதை எடுத்தாலும் அநேகமாக நமக்கு தெரிந்த வசனங்களே தான் திரும்ப திரும்ப வந்து கொண்டே இருக்கும். ஆனால் தேவனுடைய வார்த்தைகள் எல்லாமே நம்முடைய ஆசீர்வாதத்திற்காகவே ஆண்டவர் என்ன செய்கிறார்? நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். எனவே மன மகிழ்ச்சியாய் கர்த்தரிடத்தில் இருங்க. அவர் எல்லா காரியங்களையும் நமக்கு வாக்கு பண்ணுகிறவராக இருக்கிறார், வாக்கிய பண்ணுகிறவராக இருக்கிறார். அடுத்தபடியாக இந்த வசனங்களை எல்லாம் நாம் என்ன செய்ய வேண்டும்? இது ஆம் என்றும் ஆமேன் என்று இருக்கிறபடியினாலே இதை விசுவாசத்தோடு உங்களுடைய வாழ்க்கையில் என்ன செய்யுங்கள்? பிரயோகிங்கள். விசுவாசத்தோடு அதை அப்பியாசப்படுத்துங்கள். எபிரேயர் 4:2 சொல்லுது, அந்த வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாக. அப்போ ஒவ்வொரு வசனமும் நமக்கு பிரயோஜனத்தை உண்டு பண்ண வேண்டும். அதான் நான் அப்போவே சொன்னேன், நம்ம ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் எத்தனை வசனங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தது, அதை எப்படி பிரயோஜனப்படுத்தினீர்கள், உங்களுடைய வாழ்க்கையில் அதை எப்படி அப்ளை பண்ணீங்க அப்படின்னு கொஞ்சம் தயவாய் அதை யோசித்து பாருங்கள். இது வரைக்கும் நான் எந்த வசனத்தையும் அப்ளை பண்ணல, அதோடைய பிரயோஜனத்தை நான் பார்க்கல அப்படின்னா இன்றையிலேருந்து ஆண்டவர் சொல்கிறார், நமக்கு வாக்குத்தத்தமாக சொல்கிறதான காரியம், அந்த வசனத்தை உங்களுடைய வாழ்க்கையில் பிரயோகிங்கள். அது உங்களுக்கு பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாக ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? நமக்கு தந்ததாக இருக்கிறது. எனவே இந்த ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொன்னதான இந்த காரியத்தில் வசனங்களை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய நேரம் நம்முடைய மனது என்ன செய்யும் அப்படின்னா, என்னதான் ஆண்டவர் 35,000 வாக்குத்தத்த வசனங்களை கொடுத்தாலும் இந்த மனசு கேட்கறதில்ல, இந்த மனசு அடங்காது. நிறைய நேரம் என்ன செய்யும் அப்படின்னா, நம்மளை ஆண்டவர் ஒரு ஆலயத்தில் தான் வச்சிருப்பார், நமக்கு தேவையான ஆகாரங்களை, ஆவிக்குரிய ஆகாரங்களை கொடுத்து கொண்டே இருப்பார். ஆனாலும் நம்முடைய மனசு, நம்முடைய எண்ணங்கள் என்ன செய்யும்னா, வேற ஒரு வாக்குத்தத்தத்தை தேடும், வேற ஒரு வார்த்தையை தேடும், வேற அந்த பக்கம் போகலாம், இன்னைக்கு வாக்குத்தத்த கூட்டமா, அங்கே போனீங்கன்னா ஆசீர்வாத நாள் வச்சிருக்காங்க, இன்னைக்கு ஆசீர்வாத ஜெபம் இருக்கிறதுன்னு சொல்லி என்ன செய்வோம்? நாம் வேற எங்கேயோ போயிடும். உண்மையாகவே நீங்கள் இயேசுவை அறிந்து கொண்டீர்கள் என்றால்,
உண்மையாகவே ஏசப்பாவுடைய அந்த 35,000 வாக்குத்தத்தங்களும் ஆமென்றும் ஆமேன் என்றும் உள்ளது என்று அதை ஏற்றுக்கொள்வீர்கள் என்றால் அத்தனையும் இங்கே தான் இருக்குது. ஏனென்றால் அந்த வசனங்களில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா கட்டுக்கடங்காத வல்லமைகள் இருக்கிறது. நம்ம ஏதோ வல்லமைன்னு சொல்லி எதையோ தேடி எங்கேயோ போய் கொண்டிருக்கிறோம். எல்லாமே ஆண்டவர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். அந்த கட்டுக்கடங்காத வல்லமையை நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம தான் அதை என்ன செய்ய வேண்டும்? அதை பிரயோகிக்க வேண்டும். அதை தேவனுடைய நாமத்தினால் அவருக்கு மகிமை உண்டாகும்படியாக நம்முடைய வாழ்க்கையில் அதை பிரயோஜனமாக்க வேண்டும். அடுத்ததாக இந்த வாக்கு தத்தங்களை எல்லாம் என்ன செய்யுங்க? நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஏனென்றால் அவை எல்லாம் வசனம் சொல்லுது, அது மகா மேன்மை உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கு. மகா மேன்மை உள்ளது, அப்புறம் விலையேற பெற்றது. மகா அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, அதுக்கு பிற்பாடு அங்கே நீங்கள் இதெல்லாம் பெருசுன்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. எதோடையும் நீங்கள் ஒப்பிடவே முடியாது. அந்த அளவுக்கு மிக 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 பெரியது தான் என்னது? மகா அப்படின்னு சொல்ல. அப்போ அவருடைய வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாம் மகா மேன்மை உள்ளது, மகா விலையேற பெற்றது. இந்த உலகத்தில் நீங்கள் எத்தனையோ காரியங்கள் விலையேற பெற்றதுன்னு சொல்லி இந்த உலகத்தில் எதையதோ வாங்குவாங்க. விலை உயர்ந்த பெரிய கார்லாம் இருக்குது, அப்புறம் விலை உயர்ந்த நீங்கள் ஆபரணங்கள் பார்ப்பீங்க, பல வகையில் இருக்கும். அதுக்கெல்லாம் மனுஷன் விலை நிர்ணயம் பண்ணுவான். ஆனால் இந்த வேத வசனத்துக்கு நீங்கள் ஒரு நாள் விலை நிர்ணயம் பண்ணவே முடியாது. ஏன்னா அதுக்கு என்ன விலை சொல்லுவீங்க? எந்த கணக்கில் சொன்னாலும் அந்த கணக்கில் அதை கொண்டு வர முடியாத அளவுக்கு அத்தனை விலையேற பெற்றது. அப்போ அப்படிப்பட்ட அந்த வாக்குத்தத்த வசனங்களை தயவாக என்ன செய்யுங்க? அத்தனை வசனங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை விசுவாசியுங்கள். ஏனென்றால் நீங்கள் வேதத்தில் பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆண்டுடைய வார்த்தைகள் நமக்காகவே என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கலாம். எல்லாமே ஆண்டவராலே சொல்லப்பட்டது. எல்லாம் ஆண்டவர் தேவ பிள்ளைகள் மூலமாக சொல்லியிருந்தாலும் அவை எல்லாம் ஆண்டவர் நமக்காக சொன்னதான காரியங்கள். இந்த வசனத்தை, இந்த வாக்குத்தத்த வசனத்தை நம்ம விசுவாசிப்பதனாலும் நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை அபியாசப்படுத்துவதனால் நாம் செய்கிற விஷயம் என்னவென்றால், தேவனை நாம் பிரதிபலிக்கிறவர்களாக இருக்கிறோம். இதுதான் நம்முடைய கடைசியான காரியம். ஒவ்வொரு நாளும் நான் என்ன வசனத்தை விசுவாசிக்கிறேன், நாள் முழுவதும் அந்த வசனம் எனக்கு எப்படி பிரயோஜனமாக இருந்தது அப்படின்னு அது என்னுடைய வாழ்க்கைக்குள்ளே போக போக நான் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை பிரதிபலிக்கிறவர்களாக நம்ம இருப்போம். இதுதான் ஆண்டவர் நம்ம என்ன செய்கிறார்? நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம். எனவே இந்த மாதத்திலேருந்து ஏதோ மாத கணக்கில் இது அக்டோபர் மாத வாக்குத்தத்தம் இல்லை, நவம்பர் மாத வாக்குத்தத்தம் இல்லை, மீண்டுமாக வாசிக்கலாம். அந்த 2 கொரிந்தியர் 1:20 வாசிக்கலாம். ஆமேன். அப்போ இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற அந்த வார்த்தைகள் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதான அந்த வார்த்தைகளை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள், அதை விசுவாசியுங்கள். கொஞ்சம் கூட அதை குறித்து என்ன செய்ய வேண்டாம்? சந்தேகப்பட வேண்டாம். அதை வாழ்க்கையில் ஏற்றுக்கொள்ளுங்கள். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். தலைகளை தாழ்த்தி தேவனுடைய சமூகத்தை நோக்கி, ஆமாண்டவரே, உடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றிலும் நீ நிறைவேற்ற நீர் வல்லமையுள்ளவராயிருக்கிறீர். உடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் எங்கள் இருதயங்களில் நாங்கள் ஆண்டவரை விசுவாசிக்கிற தகப்பனே, நீர் எங்களுக்காக ஆண்டவரை சொன்ன உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் ஆண்டவரே மனதார நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நாங்கள் வாழ்ந்திருக்கும்படியாக, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, உமக்கு ஆண்டவரே உமக்கு சித்தத்தை ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாக, உம்முடைய ஆண்டவரே வல்லமையுள்ள ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாக எங்களை உருவாக்கினவரே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் நன்றியோடு கூட தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஆவியானவரே, நல்ல தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி ஐயா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய கிருபையின் பிரசன்னம் எங்களை ஆண்டவரே முழுமையாய் ஆளுகை செய்வதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவரே உம்முடைய திருநாமத்தை நாங்கள் நோக்கி பார்க்கவும், ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நாங்கள் தியானிக்கவும், உமக்கு நன்றி சொல்லவும் இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு தந்தீரே, அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே, ஜீவன் சுகம் பலன் தந்து இம்மட்டும் எங்களை தாங்கி வந்தீர், எங்களை சுமந்து வந்தீங்கப்பா. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நீ வருகின்ற ஒவ்வொரு காலங்களிலும் நாட்களிலும் தகப்பனே உம்முடைய கிருபையின் பலன் எங்களை தொடரும்படியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் உம்மை உயர்த்தி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த எல்லா ஆண்டவரே உம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக நாங்கள் நன்றின்னு சொல்கிறோம். எங்கள் கையின் பிரயாசங்களையும் எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் ஆண்டவரே குடும்பத்தின் எல்லா தேவைகளையும் நீங்கள் சந்தித்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த எங்களை எடுத்து நீர் பயன்படுத்துவதற்காக நன்றி ராஜா.
வந்திருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்தை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் ஆண்டவரே குடும்பமாய் நீர் ஆசீர்வதிப்பதற்காக ஆண்டவரே எங்கள் உம்முடைய சமூகத்தை நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எல்லாவற்றுடைய அன்பின் கரங்களிலே தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் வல்லமையும் கிருபையும் சமாதானமும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துக்கள். பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட்.